கடாய் அடுப்பில் ஒரு பழத்தை நல்லா வறுத்துடுவோம். பாசிப்பருப்பு ஒரு அளவுக்கு 2 அளவுக்கு வறுத்தாச்சு. எடுத்து குக்கரில் கொட்டி தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு கொஞ்சம் பூண்டை போட்டுக்கணும். பூண்டை போட்டு நல்லா 4 விசில் விட்டு வேவிச்சிக்கணும். எண்ணெய் வச்சு கறி போட்டாச்சு. ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சட்டி இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. வெங்காயம் வணங்கினதும் தக்காளி ஊற்றணும். தக்காளி வணங்கினதும் இதிலே கத்திரிக்காய் எடுத்து கொட்டணும். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. வணங்கினதும் இது கூட வெறும் மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் வணங்கினதும் ஊற்றிக்கணும். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போடணும். அதுக்கு தண்ணி ஊற்றணும். கத்திரிக்காய் சோயாபீன் சாம்பார் ரெடி.